தொழுகை ஏழைகளுக்கும் கடமை, வசதி உள்ளவர்களுக்கும் கடமை. தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயுற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும். தொழுதால் தான் நீங்கள் முஸ்லிம். நீங்கள் பயணத்தில் இருந்தால் 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக குறைத்தாகினும் நீங்கள் தொழ வேண்டும். போர்க்காலங்களில் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடத்துகிற போர்க்காலங்களில் கூட 1 ரக்காத்து தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ர் ஆனாலும், லுஹர் ஆனாலும், அஸர் ஆனாலும், மக்ரிப் ஆனாலும், இஷா ஆனாலும் 5 நேர கடமைகள் எல்லாம் 1 ரக்காத்தாக கூட போர் காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கினானோ, அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகையை விட